கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள், உயர்ந்த இடத்துக்கு வருவீர்கள். வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு நல்ல படிப்பை தருவார், நல்ல வேலையை தருவார். குடும்ப தலைவர் தலைவிகளாக இருக்கிற உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். பிள்ளைகள் நிமித்தம் மகிழ்ச்சியை கொடுப்பார். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். 2025 ஆசீர்வாதமாகவே இருக்கும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்கள். நம்ம ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அதிசயமானவர் என்று. ஏசியா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறோம். லூக்கா 5வது அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை அன்று நடக்க பண்ணதை பார்த்து எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, நாங்க இன்றைக்கு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று. நடக்க முடியாத ஒரு மனிதன் அடுக்கில தூக்கி சுமந்து கொண்டு வரப்பட்ட மனிதனை அந்த ஸ்பாட்ல நடக்க பண்ணார். அது மற்றவங்க கண்களுக்கு முன்பாக அதிசயமாய் தெரிந்தது. ஆம், நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். அதுவும் எத்தனை அதிசயங்களா? 1 2 இல்ல, எண்ணி முடியாத அதிசயங்கள். நீங்க கணக்குல வைக்க முடியாத அதிசயங்களை செய்வார். அதான் எண்ணி முடியாதுன்னா, ஆபிரகாம் பார்த்து சொல்லாரு, பூமியில உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆனா உனக்கு கொடுக்க போற சந்ததி கடற்கரை மணலை தனியாக இருக்கும். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உனக்கு கொடுக்க போற சந்ததி எண்ண முடியும்னு சொல்லார். வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்லாரு, அதை பாரு, அதே போல உன் சந்ததி இருக்கும். நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும்னு சொல்லார். அப்படின்னா அவ்வளவு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வேன், உன் சந்ததிக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன், உன் சந்ததி அப்படி இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சரியா? உங்களோடு பேசுகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு அதிசயம் நடக்கும். ஏசப்பா செய்வாருங்க, கண்டிப்பா செய்வாரு. குழந்தை கிடைக்கிற அதிசயம், வேலை கிடைக்கிற அதிசயம், வீடு கட்டுற அதிசயம், உங்க குடும்பத்துல ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற அதிசயம், அபிஷேகம் பெறுகிற அதிசயம், ஊழியம் செய்கிற அதிசயம் எல்லாம் நடக்க போகுது. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஏதோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. 1 2 3 அல்ல, கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களை கொண்டு செய்திருங்க. வாழ்க்கை மேன்மையடையட்டும், உயரட்டும், உமக்கு சாட்சியாய் மாறட்டும். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். வியாதிப்பட்டவர்கள் இப்போது உடைய கரத்தினால் சுகத்தை பெறுவார்களா? உடைய வல்லமினால் சுகத்தை பெறுவார்களா? இப்போது மரணக்கட்டுகள் விலகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருக்குள்ளாக பாயட்டும். அதிசயம் நடப்பதாக. எந்தெந்த வீடுகளில கண்ணீரோடு உடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அந்த கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக வேலையில் அவருக்கு வேலையை தாரும். புதிய காரியங்கள் நடக்கட்டும். திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.